நமக்கு இந்த நெகட்டிவ்னு ஒன்று இருக்கனால தான் நம்ம இந்த பாசிட்டிவ் தேடி போகிறோம். எதிர்மறைன்னு ஒன்று இருக்கனால தான் நம்ம நேர்மறையான விஷயங்களை நம்ம தேடி போகிறோம். மெடிடேஷன், இந்த மெடிடேஷனில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்துருக்கு. அதில் காமனாக கேட்கக்கூடிய ஒரு டவுட்ஸ் என்னென்னா, மெடிடேஷன் பண்ண முடியல. அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான தாட்டை நீ திங்க் பண்ணுன்னு போய் மைண்டு கிட்ட போய் அதை திங்க் பண்ண சொல்லலாம். ஒன்ஸ் நம்ம திங்க் பண்ணிட்டு அவ்வளோதான், அந்த எமோஷன்ஸை பிடிச்சிடும். திரும்ப அதிகமாக அந்த எண்ணங்கள் வரும். திரும்ப அப்போது நமக்கு யாருக்குமே இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரலைன்னு வச்சுக்கோங்களேன், நெகட்டிவ் எண்ணங்கள் நமக்கு வரலை அப்படின்னா, வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோவுமே உங்களோட லைஃப் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கான்சியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷனையும் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன். இதை வந்து ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இது ஒரு பழக்கமாக மாற்றுறதுக்கு எல்லோரும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஓகே, இதுக்கு தான் நம்ம மெயினாக டெலகிராமில் ஃப்ரீயாக எல்லாருக்குமே ஒரு குரூப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப் வந்து ஃப்ரீயாக எல்லாருக்குமே நம்ம கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். 2025 வரைக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இந்த ஈர்ப்பு விதியை நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி இதை பயிற்சி பண்ணுறது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் அப்படின்னா, இந்த 2025 முடிகிறதுக்குள்ளே இந்த ஸ்பிரிச்சுவல் ஹோம் சேனலுடைய மோட்டிவ் ஒவ்வொரு பர்சனும், ஒவ்வொரு நபரும் இண்டிவிஜுவலாக அவங்க தனித்தனியாக பாசிட்டிவாக நேர்மறையாக மாறி இருக்கணும். ஸோ இதுதான் எங்கள் சேனலுடைய மோட்டிவ். இதை எப்படி பண்ணுறது, அந்த கைடன்ஸ், அந்த ப்ராப்பரான கைடன்ஸ் இந்த டெலகிராமில் நம்ம டே டு டே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் பார்த்துட்டு ஜஸ்ட் ஓட் பண்ணிவிட்டு, நான் இன்றைக்கி ப்ராக்டிஸ் முடிச்சிட்டேன், அடுத்து ப்ராக்டிஸ் முடிச்சிட்டேன். அப்போ உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். அந்த டோபமைன் அப்படின்ற ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருப்பீங்க. அப்பாடா, ஒரு விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், ஒரு விஷயம் நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வர ஆரம்பிப்பீங்க. அப்போ இந்த பயிற்சியை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அண்ட் தெளிவாக பண்ணுவீங்க. எப்போ பண்ணணும், எந்த டைமில் பண்ணணும் ரொம்ப நல்லா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ எல்லாருமே இந்த ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இந்த கைடன்ஸில் ஜாயின் பண்ணி எல்லாருமே பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பர்சனும் இண்டிவிஜுவலாக சேஞ்ச் ஆகிட்டாலே இந்த மொத்த வேர்ல்டும் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். நம்ம சேஞ்ச் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாசிட்டிவிட்டி நம்மளை சுற்றி உள்ளவங்களை பாசிட்டிவ் வேலை அஃபெக்ட் பண்ணும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய நெகட்டிவ் என்ன அஃபெக்ட் பண்ணுது, சேம் அதே மாதிரி நம்மளுடைய பாசிட்டிவ் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பர்சன்ஸையும் பாசிட்டிவாக அஃபெக்ட் பண்ணும். அப்போ ஓவராலாக இந்த வேர்ல்டு கொஞ்சமாக பாசிட்டிவாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்மளோட மோட்டிவ் 2025 நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவலாக சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுதான் நம்மளுடைய மோட்டிவ். ஸோ நீங்கள் சேஞ்ச் ஆகும், நான் சேஞ்ச் ஆகிறேன். ஸோ நம்ம எல்லாருமே இந்த வேர்ல்டு ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணலாம். இப்போ அதுக்கு தான் இந்த சேனல், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன ப்ராக்டிஸை நான் டெய்லி ஃபாலோ பண்ணேன், என்னென்ன பயிற்சி நான் டே பை டே நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ப்ராக்டிஸ் பற்றி தெரிஞ்சாலும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் ரொம்ப கிளியராக நான் மேக் பண்ண போகிறேன், ரொம்ப கம்ப்ளீட்டாக கிளியராக மேக் பண்ண போகிறேன். ஸோ டியூரேஷன் அதிகமாக வரப்போகுது, பட் பரவாயில்ல. அப்போ தான் ஒரு தெளிவு நமக்கு இருக்கும். அது தெளிவு இருந்தால் தான் இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு நமக்கு மனநிலை வரும். இதை நம்ம பண்ணலாம், இதுக்கு தான் இதை பண்ணுறோமா அப்படின்னு ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அதோட இந்த பயிற்சியை நம்ம கொஞ்சமாக பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு ஒரு 5 பயிற்சி இதில் இருக்க, ஒரு 5 ப்ராக்டிஸ் இருக்குது. அது என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னா, இந்த 5ஐயுமே நம்ம சேர்ந்து பண்ணும்போது தான் இது ஒன்றுமே ஒர்க் ஆகுமே தவிர, இண்டிவிஜுவலாக பண்ணும்போது தான் ஒர்க் ஆகும் தான். பட் அந்த அளவுக்கு பெருசாக நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. அப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து பண்ண ஆரம்பிப்போம். அதில் ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னது தான் கிராட்டிடியூட். ஓகே, இந்த கிராட்டிடியூட் அதாவது நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வு அப்படின்றதுல ஒரு 3 மெயினான ஒரு விஷயம் இருக்குது. எல்லாருமே நார்மலாக நம்ம தேங்க்யூ சொன்னால் அந்த விஷயம் நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தேங்க்யூ சொல்கிறாங்க. அது உண்மை தான். பட் அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயம் நம்மளோட லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு இந்த கிராட்டிடியூட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் வேறு ஒரு விஷயம் தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நான் கிராட்டிடியூட் சொல்லும்போது எப்படி அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஹேப்பன் ஆகும், எனக்கு வேணுன்றது எப்படி நடக்கும், அந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. இந்த கிராட்டிடியூட்ன்றது நம்ம ஆல்ரெடி கிராட்டிடியூட் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் 3 பாயிண்ட்ஸ் பார்த்துருப்போம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம சேஃப்டியாக வச்சுக்குவோம். ஸோ இப்போ உங்ககிட்ட எந்த ஒரு விஷயம் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த விஷயம் எல்லாமே வந்து நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்குவீங்க. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்தை நம்ம வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, சடனாக நம்ம வீட்டில் உள்ள ஏதோ ஒரு பொருள் வந்து ரிப்பேர் ஆகுறத நம்ம பார்ப்போம், டேமேஜ் ஆகுறத பார்ப்போம், உடஞ்சி போகிறத நம்ம பார்ப்போம். அப்போது அது ஒரு இன்னும் பிரச்சனையாக நமக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வர்றதை நம்ம பார்த்துருப்போம். இது ஏன் அப்படி நடக்குதுன்னா,
நம்ம மனசுக்குள்ளே என்ன போயிட்டுருக்கோ, நம்மளோட இன்னர் வேர்ல்டுக்குள்ளே என்ன போயிட்டுருக்கோ, அதுதான் வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதோடைய பிரதிபலிப்பு தான் வெளியே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும். அந்த பொருள் கீழே விழுந்து உடஞ்சதாக இருக்கலாம், இல்லை நம்மளே கால் தடிக்கி விட்டு கீழே விழுந்ததாக இருக்கலாம், ஒரு பைக் ரிப்பேராக போனதாக இருக்கலாம், பஞ்சர் ஆனதாக இருக்கலாம், நம்மளோட ஒரு 1000 ரூபா காணாம போனதாக இருக்கலாம், இல்லை சடனாக பாசிட்டிவாகவும் நிறைய விஷயம் நடந்திருக்கலாம். சம்திங் யாராவது ஒரு விஷயம் நமக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருக்கலாம். ஒரு 1000 ருபீஸ் அன்றைக்கி நம்ம எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ணியிருக்கலாம், நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிருக்கலாம், இல்லை நம்மளை விட்டு போயிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் க்ரியேட் ஆகிருக்கலாம், ஒன்று உருவாயிருக்கலாம், நமக்கு நடந்திருக்கலாம். இது எல்லாத்துக்கும் நம்மளோட உள்ளுலகம் தான் காரணம், நம்ம என்ன நினைக்கிறோன்றது. அப்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயம் நம்மளை விட்டு போகிறத நம்ம நோட் பண்ணிட்டு இருப்போம். எல்லாமே என்னை விட்டு போயிட்டுருக்கு, எல்லாமே என்னோட ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு, என்னுடைய ஜாப் போயிட்டுருக்கு, எல்லாமே போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதெல்லாம் நம்ம சரி பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி? இதுக்கப்புறமா என்னோட லைஃப்பில் எதுவும் என்னை விட்டு போகக்கூடாது. அப்போ நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணுறோம்னா மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே குதிச்சிடணும். அப்போ எடுத்தோன்னே நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே குதிச்சிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி 2 ஸ்டெப்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இதுதான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் லைவ் கிளாஸ்லேயும் நம்ம பார்த்துருந்தோம், அண்ட் ஃப்ரீ கிளாஸ்லேயும் நம்ம பார்த்துருந்தோம். இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி தான் இந்த கம்ப்ளீட்டான ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த ரொட்டீன் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஸோ எல்லாரும் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் பார்த்த கண்டென்ட்டாக கூட இருக்கலாம், பரவாயில்ல, நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கிளாரிட்டியோடு நம்ம எல்லாரும் பண்ண ஆரம்பிப்போம். 2025 எல்லாரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிப்போம். அப்போ இதுக்கப்புறமும் நம்மளோட லைஃப்பில் எதுவும் நெகட்டிவாக நடக்கக்கூடாது, எதுவும் நம்மளை விட்டு போகக்கூடாது. அட்லீஸ்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயமாவது நம்மளை விட்டு போகக்கூடாது. என்னோட ஹெல்த் நல்லா இருக்கணும், ஸோ நம்மளோட ஹெல்த் நல்லா இருக்கணும், நம்ம பேரண்ட்ஸோட ஹெல்த் நல்லா இருக்கணும், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்த் நல்லா இருக்கணும், இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் இப்படியே மெயின்டைன் ஆகணும், இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல் திங்ஸ் எல்லாமே அப்படியே ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிக்கிட்டே வரணும். அப்போ இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம ஆல்ரெடி சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த கிராட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணி இருக்கீங்க, ஒரு பொருள் உடையிறது, சம்திங் ஏதோ ஹெல்த் நீங்கள் இஷ்யூ ஆகுறது, இல்லை உங்களுக்கு பிடிச்ச பர்சனுடைய ஹெல்த் இஷ்யூ ஆகிறதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ இந்த கிராட்டிடியூட் நம்ம சொல்கிறது மூலமாக ஃபஸ்ட்டு இதை நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். என்ன ப்ராப்ளம் நடக்கக்கூடிய விஷயம், நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயம் நம்மளை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறோம், பாதுகாப்பு ஒன்று போட்டுக்கிறோம். அந்த பாதுகாப்பு தான் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட்ன்றது நார்மலாக உள்ள ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது. நம்மக்கிட்ட என்னென்ன விஷயம் இருக்கோ அதை பாதுகாப்பாக பத்திரமா அப்படியே அது வச்சுக்கோம். நம்மளோட ஆழ்மனது அதை அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் அதுக்கு நன்றி சொல்கிறீங்கன்னா, இந்த ஹெல்த் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அடுத்த வாரம் ஆனாலும் இதே ஹெல்த் உங்களுக்கு இருக்கும், 1 மந்த் ஆனாலும் இதே ஹெல்த் உங்களுக்கு இருக்கும், 1 இயர் ஆனாலும் இதே ஹெல்த் இருக்கும், 10 இயர்ஸ் ஆனாலும் உங்களுக்கு அந்த ஹெல்த்ன்றது மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். நமக்கு எப்போ நம்ம தேங்க்யூ சொல்லாமல் விடுறோமோ அன்னைக்கு நமக்கு இந்த கோல்ட் அண்ட் ஃபீவர் வர ஆரம்பிக்கும். எப்போ நம்ம நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு போகிறோமோ, எதிர்மறையான ஒரு அலைவரிசைக்கு நம்ம போகிறோமோ, அப்போ நமக்கு நெகட்டிவான விஷயங்கள், எதிர்மறையான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஹெல்த் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். உடல் ஆரோக்கியன்றது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். அப்போ இந்த நன்றின்றதை நம்ம சொல்லணும். அப்போ இந்த நன்றியில் உள்ள முக்கியமான ஒரு விஷயம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்த பத்திரமா பார்த்துக்கிறது. அப்போ காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம நன்றி சொல்லணும். எந்திரிச்ச உடனே எல்லாருமே ஃபோன் யூஸ் பண்ணாமல், டிவி பார்க்காம, சம்திங் ஏதோ ஒரு விஷயம் பண்ணாமல் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்டை ஹார்ட் சென்டரில் வச்சுங்க. அதுக்கு மேலே உங்களோட ரைட் ஹேண்டை வச்சுட்டு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. ஃபீல் பண்ணி சொல்லுங்கள். உணர்ந்து அந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. ஸோ உணர்ந்து நீங்கள் அந்த விஷயத்தை சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த விஷயம் சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து சீக்கிரம் உங்களுடைய ஆழ் மனதில் போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே அதை உணர்ந்து சொல்ல ஆரம்பிங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அப்போ ஃபஸ்ட்டு இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பாதுகாப்பு படுத்தி வச்சுருக்கோம். ஓகே, ரெண்டாவது, இப்போ தான் இந்த விஷயம் நமக்கு மல்டிப்ளை ஆக போகுது. ஓகேவா? இப்போ உங்ககிட்ட ஒரு 1000 ருபீஸ் இருக்கலாம், இல்லை இப்போ உங்ககிட்ட ஒரு 100 ருபீஸ் இருக்கலாம். அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டுக்கு நீங்கள் நன்றி சொல்லும் போது, என்கிட்ட இப்போ 100 ரூபா இருக்குது நன்றி, இப்போ என்கிட்ட 1000 ரூபா இருக்குது நன்றி. அப்போ இந்த 100 ரூபா 1000 ரூபாயை மாறுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அந்த 1000 ரூபா 10,000 ரூபா ஆகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இப்போ உங்களோட ஹெல்த்துக்கு நீங்கள் தேங்க்யூ சொல்கிறீங்க அப்படின்னா, நன்றி சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த உடல் ஆரோக்கியம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அந்த மாதிரி என்னென்ன விஷயத்துக்கு நம்ம நன்றி உணர்வாக இருக்கமோ அதை இன்னும் அதிகமாக நம்மளோட வாழ்க்கையில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகளை நம்ம லைஃப்பில் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருப்போம். ரெண்டாவது, அந்த வாய்ப்பை உருவாக்கும், அந்த விஷயம் இன்னும் அதிகமாக நம்மளோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, மூணாவது, நம்ம இதை எந்திரிச்ச உடனே நம்ம சொல்லணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தூக்க கலக்கத்தில் சொல்லும் போது நம்ம எந்த நிலையில் இருக்கோம்னா, கான்ஷியஸ்க்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் இடையில ஒரு நிலையில் நம்ம இருப்போம். அப்போ அந்த டைமில் கொஞ்சம் ஈஸியாக இந்த ஆழ் மனதில் பதியும். நம்ம என்ன பார்க்குறோம், என்ன கேட்குறோம், என்ன ஃபீல் பண்ணுறோம், என்ன சொல்கிறோம்,
எல்லாமே இந்த ஆள் மனதில் பதியும். அதனால தான் அந்த டைமில் ஃபோன்லாம் யூஸ் பண்ணாமல் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ப்ராக்டிஸை பண்ண ஆரம்பிங்க. எனக்கு கொஞ்சம் இது ஆர்டிஃபிஷியலாக இருக்குது நன்றி சொல்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயத்த பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். எந்திரிச்சோன்னா மொபைல் ஃபோன் பார்த்து நம்ம பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். எந்திரிச்ச உடனே நம்ம டிவியில் நியூஸ் பார்த்து நம்ம பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். எந்திரிச்ச உடனே ரஷ்ஷாக எந்திரிச்சு போகிறதுக்கு நம்மளோட உடம்பு பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். அப்போ வேற ஒரு விஷயத்த நம்ம பழக்கப்படுத்தி வச்சிருக்கும் போது புதுசாக ஒரு விஷயம் நம்ம பழகும் போது நம்மளோட பாடி அதை ஏற்றுக்காது. இந்த அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன்ஸை இந்த பாடி நம்ம கிரியேட் பண்ணும், ஒரு எமோஷன்ஸை நமக்கு வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அப்படின்றப்போ அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அப்போது இப்போ நீங்கள் 8 மணிக்கு காலையில் சாப்பிட்டு பழகுறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் காலையில் 8 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றத விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். உங்களோட உடம்பை பழக்கப்படுத்திட்டீங்க. அதே மாதிரி தான் இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ். நம்ம காலையில் எழுந்திரிச்சு இதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்திட்டோம். அப்போ புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரும்போது நம்மளோட உடம்புக்கு அது பிடிக்காது. பழைய விஷயத்தை அது கேட்க ஆரம்பிக்கும். அந்த கரெக்டாக அந்த 8 மணிக்கு பசி எடுக்கிற மாதிரி பழைய விஷயத்தை அது கேட்க ஆரம்பிக்கும். அந்த உணர்வு அதுக்கு பிடிச்சிருக்கும், அந்த உணர்வு அது பழக்கமாக்கியிருக்கும். இப்போ அந்த உணர்வை எடுத்துட்டு வேற ஒரு உணர்வு அதுக்கு நம்ம பழக்கப்படுத்தணும், வேற ஒரு எமோஷன்ஸ் உணர்ச்சியை நம்ம அதுக்கு பழக்கப்படுத்தணும். அப்போ அந்த அன்கம்ஃபர்டபுளுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம வெளியே வரோம். கார் ஓட்டும் போது எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது இல்லை, எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும். அது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒன்ஸ் அதை நம்ம 1 வீக் 1 மந்த் கிராஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்துடும். அதே மாதிரி தான் இந்த நன்றி உணர்வு பயிற்சியும். காலையில் எந்திரிச்சு கிராட்டிடியூட் சொல்ல ஆரம்பிங்க. காலையில் எந்திரிச்சோடனே அந்த நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் சொல்ல ஆரம்பிங்க. பொறுமையாக சொல்லுங்கள், அவசரமே இல்லை. பொறுமையாக ஒரு கிராட்டிடியூட 2-3 தடவை சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு டைம் இல்லை அண்ட் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, வெறும் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே நான் முடிச்சிடுறேன் அப்படின்பாங்க. ஆக்சுவலி எனக்கு நான் நன்றி சொல்கிறதுக்கு எனக்கு 10 நிமிஷம் பத்தாது. அப்படி என்ன தான் நீ சொல்லுவேன் அப்படின்னா, நான் மொத்தமாக காலையில் எந்திரிச்ச உடனே அந்த ஸ்லீப், அந்த உறக்கத்துக்கு நன்றி. அண்ட் என்னுடைய பாடி இப்போ ஹெல்த்தியாக இருக்குது. அந்த நியூ டேன்றப்போ அது நியூ லைஃப். அப்போ நியூ டேக்கு தேங்க்யூ, நியூ லைஃப் தேங்க்யூ. என்னுடைய பாடியில் உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸ், ஹார்ட், பிரெயின், லங்ஸ், லிவர், அந்த மாதிரி ஒவ்வொரு பாடி பார்ட்ஸுக்கும் நம்ம தேங்க்யூ சொல்லணும். ஹேண்ட், நம்ம இப்போ ஹெல்த்தியாக இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த நாள் நம்ம முழிச்சிருக்கோம், அப்போ அதுக்கு நம்ம தேங்க்யூ சொல்லணும். அந்த மாதிரி நம்மளுடைய ஃபேமிலி ஒவ்வொரு பர்சனுக்கும் இண்டிவிஜுவல், அவங்க ஹாப்பியாக இருக்காங்க, நான் ஹாப்பியாக இருக்கேன், தேங்க்யூ. அந்த மாதிரி ஒன்றுக்கும் மெட்டீரியல் திங்ஸ், நம்ம போட்டிருக்க ட்ரெஸ், எலக்ட்ரிசிட்டி, ஒய்ஃபை கனெக்ஷன், நம்மளோட ஃபோன், நம்மளோட 2 வீலர், நம்மளோட ஜாப், நம்ம வாங்குகிற சேலரி, கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே பொறுமையாக ஒரு விஷயத்தை 2-3 தடவை சொன்னால் கூட பரவாயில்ல, பொறுமையாக இந்த நன்றி அப்படின்றத நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும். இதை நீங்கள் சொல்ல இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி நீங்கள் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இதை ஒரு 21 நாள் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, இது அந்த டைமில் மட்டும் சொல்லாமல் டே டைம்லேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நடக்க கூட வேணாம், நீங்கள் வந்து ஓகே 2 வீலரில் போய்கிட்டு இருக்கீங்க, அப்போ ஓகே என்னோடய 2 வீலருக்கு தேங்க்யூ. ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்னோடய ஃபோனுக்கு தேங்க்யூ. மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இப்போ என்கிட்ட இருக்க அந்த மணிக்கு தேங்க்யூ, அதில் கிடைக்கக்கூடிய சர்வீஸ்க்கு தேங்க்யூ. அந்த மாதிரி டே டு டே நீங்கள் என்ன பண்ணீங்க, ஓகே ட்ரெஸ் எடுத்து நீங்கள் போடும்போது இந்த ட்ரெஸ்ஸுக்கு தேங்க்யூ. அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப் யார்கிட்டயாவது நீங்கள் பேசும்போது அவங்க என்னோட லைஃப்பில் இருக்காங்க, அதுக்கு தேங்க்யூ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ரெசென்ட் மொமெண்ட்டுக்கு வந்துடும். ப்ரெசென்ட் மொமெண்ட்டில் இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லைஃப் ரொம்ப சீக்கிரம் சேஞ்ச் ஆகும். நெகட்டிவான ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக அவாய்ட் பண்ணிடுவோம் நம்ம லைஃப்ல இருந்து. அப்போ எவ்வளோ பெனிஃபிட் பாருங்கள், வெறும் கிராட்டிடியூடுக்கு இவ்வளோ பெனிஃபிட். இது எல்லாருமே நார்மலான ஒரு ப்ராக்டிஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. இது நார்மலான ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது, ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸ் தான் இந்த கிராட்டிடியூட். ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் நார்மலாக இல்லாமல் கம்ப்ளீட்டாக அதை நீங்கள் நார்மலாக இது ஒரு நார்மல் ப்ராக்டிஸ் நீங்கள் நினைக்காம கம்ப்ளீட்டாக இந்த கிராட்டிடியூடை வந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. ஸோ டெய்லி பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். நான் 12th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் இந்த கிராட்டிடியூட் அப்படின்றத நான் சொல்ல ஆரம்பித்தேன். அது நான் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸே கிரியேட் ஆகலை. அதுக்கு முன்னாடி அடிக்கடி நான் ஹாஸ்பிட்டல் போவேன். சீசன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா கோல்டு வரும், ஃபீவர் வரும், அண்ட் அடிக்கடி ஹெட் ஏக் வரும், சம்திங் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கோல்டு அண்ட் ஃபீவர், அந்த நார்மல் ஹெட் ஏக் எதுவுமே வர்றதில்லை. ஜஸ்ட் கிராட்டிடியூட். ஏன்னா நம்ம எந்த விஷயத்துக்கு தேங்க்யூ சொல்கிறோமோ அதை நம்ம பாதுகாப்பு படுத்தி வச்சுக்கோம், அந்த விஷயம் எக்ஸ்பேண்ட் ஆகும். என்னோட ஹெல்த்துக்கு நான் சொல்லும் போது என்னோட ஹெல்த் வந்து சேஃப்டியாக இருக்குது. அப்புறம் இந்த ஹெல்த்ன்றது மல்டிப்ளே ஆக ஆரம்பிச்சது. அது வந்து எனக்கு பர்சனலாக வந்து நான் நோட் பண்ணேன். ஸோ இது எல்லாருமே நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. அண்ட் செகண்ட் ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, கிராட்டிடியூட் முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், ஃப்ரெஷ்அப் ஆயிருங்க. முடிஞ்சால் பாத் பண்ணிடுங்க, ரொம்ப ரொம்ப பெட்டர். பாத் பண்ணிவிட்டு இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மெடிடேஷன். இந்த மெடிடேஷனில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்துருக்கு. அதில் காமனாக கேட்கக்கூடிய ஒரு டவுட்ஸ் என்னென்னா, மெடிடேஷன் பண்ண முடியல, அதிகமாக நெகட்டிவ் தாட்ஸ் வந்து எனக்கு வர ஆரம்பிக்குது, ஸோ என்னால் கண்டினியூவாக அந்த தியானம் அப்படின்றத பண்ண முடியல, இல்லை ஃபோக்கஸ் பண்ண முடியல, எதிர்மறையான எண்ணங்கள் வந்து எனக்கு வந்துகிட்டு இருக்குது அப்படின்றத அதிகமாக எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போது சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இது வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால்
நமக்கு இந்த நெகட்டிவ்னு ஒன்று இருக்கனால தான் நம்ம இந்த பாசிட்டிவை தேடி போகிறோம். எதிர்மறைன்னு ஒன்று இருக்கனால தான் நம்ம நேர்மறையான விஷயங்களை நம்ம தேடி போகிறோம். அப்போ இந்த எதிர்மறையை மாற்றணும் அப்படின்றதுக்காண்டி தான், அந்த நெகட்டிவாக மாற்றணும் அப்படின்றதுக்காகவே பாசிட்டிவான ப்ராக்டிஸை நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். நேர்மறையான விஷயங்கள் பயிற்சியை நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போது நமக்கு யாருக்குமே இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரலைன்னு வச்சுக்கோங்களேன், நெகட்டிவ் எண்ணங்கள் நமக்கு வரலை அப்படின்னா நமக்கு இந்த பயிற்சி பண்ணுறதுக்கான தேவை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்காது. அப்போது அந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம எல்லாருக்கும் வருது. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வர்றதுனால தான் நம்ம இந்த பயிற்சியே பண்ண போகிறோம், இந்த ப்ராக்டிஸே வந்து நம்ம பண்ண போகிறோம். அப்போ இந்த நெகட்டிவ் தாட்ஸ்ன்றது நமக்கு இல்லை அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் நம்ம பண்ண மாட்டோம். அப்போது எல்லாருக்குமே நெகட்டிவ் தாட்ஸ் வரும். ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இதுதான், நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது உங்களுக்கு மட்டும் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வரல, எனக்கும் வருது. அந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களே, தியானம் பண்ணுற எல்லாருக்குமே இந்த எதிர்மறையான எண்ணங்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இது வரும்போது அதுக்கு நம்ம பதில் சொல்லாமல், அதுக்கிட்ட சண்டை போடாமல், அதை நம்பாமல், அதுக்கிட்ட ஆர்கியூ பண்ணாமல், எதுவுமே பண்ணாமல் சும்மா கவனிக்க மட்டும் செய்யணும். இப்போ ஒரு ஃபேன்ஸ் ஓடுது அப்படின்னா சும்மா அந்த சவுண்டை கவனிப்போம் இல்லையா? ஒரு பறவை பறக்குது, சும்மா அந்த பறவையை பார்க்குறோம், பறந்து போய் சும்மா கவனிக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி நம்மளோட எண்ணங்களை கவனிச்சுட்டு திரும்ப மூச்சு விடுறதை நம்ம அப்படியே கவனிக்க ஆரம்பிக்கணும். மூச்சை மெதுவாக இழுக்கிறோம், மெதுவாக விடுறோம், திரும்ப மூச்சை மெதுவாக இழுக்கிறோம், மெதுவாக விடுறோம், திரும்ப மூச்சை மெதுவாக இழுக்கிறோம், மெதுவாக விடுறோம். அவ்வளோ. இதை கவனிக்கும் போது நம்மளோட மனசு ஒன்று எதிர்காலத்துக்கு போயிடும், இல்லாட்டி கடந்த காலத்துக்கு போயிடும். பரவாயில்ல, திரும்ப மூச்சு விடுறதை கவனிங்க. மூச்சு இழுக்கிறது, மூச்சு விடுறது, திரும்ப நம்மளோட மனசு ஒன்று எதிர்காலத்துக்கு போயிடும், இல்லை கடந்த காலத்துக்கு போயிடும். பரவாயில்ல, திரும்ப மூச்சு விடுறதை கவனிங்க. இந்த மாதிரி திரும்ப போகும், திரும்ப மூச்சு விடுறதை கவனிங்க, திரும்ப போகும், உடனே போயிடும், திரும்ப மூச்சு விடுறதை கவனிங்க, உடனே போயிடும். அதுக்கப்புறம் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அந்த மனசு எதிர்காலத்துக்கோ கடந்த காலத்துக்கோ போகக்கூடிய டைம் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம கொஞ்ச நேரம் மூச்சு விடுறதை கவனிப்போம், அடுத்து தான் போவோம். திரும்ப கொஞ்ச நேரம் மூச்சு விடுறதை கவனிப்போம், அடுத்து தான் போவோம். அப்போ இன்னும் பழக நம்ம மூச்சு விடுறதை கவனிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ கொஞ்சம் நேரம் அப்புறத்துக்கு தான் அது எதிர்காலத்துக்கோ இல்லை கடந்த காலத்துக்கோ போகும். அப்போ இந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணி வைக்கணும். இந்த உடம்பு அப்படின்றது அனிமல் மாதிரி, ஒரு விலங்கு மாதிரி. அதை நம்ம ட்ரெயின் பண்ணுவோம்ல. இப்போ டாக் அப்படின்னா நம்ம கட்டி போட்டே அதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவோம். அப்போ சின்ன வயசுலேருந்தே ஒரு டாக் கட்டி போட்டிருக்கு அப்படின்னா அது கத்தாது. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அது 2 வருஷம் அப்புறம் திரும்ப கட்டி போட்டி தான் இருக்கும். அது கத்தாது, எதுவுமே பண்ணாது. ஏன்? அதுக்கு பழக்கப்படுத்திட்டாங்க. அதே இது 2 வருஷத்துக்கு கட்டி போடாமல் ஒரு டாக் 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கட்டி போட்டிங்க அப்படின்னா அது கத்த ஆரம்பிக்கும். ஏன்னா அதை பழக்கப்படுத்தலை. அது கத்துனாலும் பரவாயில்லன்னு ஒரு மாதம் நம்ம கட்டி போட்டோம் அப்படின்னா அதை பழகிறோம். சரி, அதே மாதிரி தான் இந்த உடம்பு வந்து நம்மளோட அனிமல். இது வந்து உடம்பு வந்து ஒரு அனிமல் மாதிரி. இதை நம்ம பயிற்சி பண்ணணும். இப்போ கண்ணை மூடி நம்ம உட்காரும்போது உடம்பு மூவ் பண்ண ட்ரை பண்ணணும். கையை எடு, இது பண்ணு, இந்த மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லும். உடம்பு எந்திரிச்சு போ அப்படின்ட்டு உடம்பால் அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அந்த டைமில் இந்த உடம்பை வேறு ஒரு விஷயம் பண்ணி பழகிட்டோம். அமைதியாக உட்காந்து இந்த உடம்பை நம்ம பழக்கப்படுத்தலை. அப்போ அமைதியாக உட்காந்து இந்த உடம்பை பழக்கப்படுத்தாதனால நம்மளோட உடம்பு அதை கேட்காது. அப்போ இது அனிமல் மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும் இதை. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து ஆரம்பிங்க. 1 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள், அடுத்து 2 நிமிஷம், அடுத்து 3 நிமிஷம், அடுத்து 4 நிமிஷம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க, அது ஒரு நிமிஷமாக பண்ணுங்கள். அடுத்து 2 நிமிஷமாக அந்த 10 நிமிஷத்தை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்து 3 நிமிஷமாக 10 நிமிஷத்தை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்து 4 நிமிஷம், அடுத்து 2 நிமிஷமாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்து 5 நிமிஷமாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்து 6 4, அடுத்து 7 3, அடுத்து 8 2, அடுத்து 9 1, அடுத்து 10 நிமிஷம் கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது போக இந்த உடம்பு அப்படின்றது நம்மளோட பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். ஸோ அது புதுசாக ஒரு விஷயத்த ஸ்டோர் பண்ணிக்கும். அப்போ ஆரம்பத்தில் இது கேட்காது. ஸோ நிறைய பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இந்த அன்கம்ஃபர்டபுளுக்குள்ளே போயிட்டு புதுசாக ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்துகிறோம் நம்ம உடம்புக்கு. வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். இப்போ வந்து காலையில் ஒரு பர்சன்ஸ் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க அப்படின்னா அந்த 10 மணிக்கு டிராஃபிக் ஜாமாக இருக்கும் கரெக்டாக. அப்போ அந்த டைமில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டிராஃபிக்கை பார்த்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான தாட்ஸை பார்த்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான எமோஷன்ஸ் வர ஆரம்பிக்கும், ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த ஃபீலிங்ஸ் ரிப்பீட் ஆக டெய்லி அவங்க அந்த வேலைக்கு போக அந்த ஃபீலிங்ஸ் ஒரு கட்டத்தில் பாடியில் எமோஷன்ஸாக மெமரி ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வேலையை விட்டு நின்றுட்டா கூட அந்த காலையில் 10 மணின்றது வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த உடம்பு என்ன பண்ணுன்னா அந்த எமோஷன்ஸை கேட்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான எமோஷன்ஸ் கேட்க ஆரம்பிக்கும். அந்த டிராஃபிக்கில் நோட் பண்ணி, ஏன்னா உடம்பு பழகிடுச்சு. அந்த காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டு ஒருத்தவங்க பழகிட்டா 8 மணிக்கு பசிக்குள்ள. அதே மாதிரி இந்த உடம்பு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு எமோஷன்ஸும் பழகிக்கிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த டிராஃபிக்கில் அந்த எமோஷன்ஸ் அது பழகிடுச்சு. அப்போ அவங்க வீட்டில் இருந்தாலுமே அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான தாட்டை நீ திங்க் பண்ணுன்னு போய் மைண்டு கிட்ட போய் அதை திங்க் பண்ண சொல்லலாம். ஒன்ஸ் நம்ம திங்க் பண்ணிட்டு அவ்வளோதான், அந்த எமோஷன்ஸை பிடிச்சிக்கும். திரும்ப அதிகமாக அந்த எண்ணங்கள் வரும், திரும்ப அதிகமாக அந்த உணர்வுகள் வரும், திரும்ப அதிகமாக. அப்போ நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இந்த மாதிரியான பழக்கம். அப்போ அந்த பழக்கத்தை நம்ம மாற்றணும். அப்போ இப்போ எல்லாருக்குமே அது கஷ்டமாக இருக்கும். அதை மாற்றுறதுக்கு திரும்ப ஒரு 7 நாள் ட்ரை பண்ணுங்களேன். 7ஆவது நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துடும். இந்த மெடிடேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மெடிடேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியே நடக்கக்கூடிய பிரச்சனையை அப்படியே நமக்கு ஸ்டாப் பண்ணி கொடுத்துரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வெளியே எந்த ஒரு பிரச்சனையும் வராது சுத்தமாக உங்களுக்கு. ஏன்னா எண்ணங்கள் தான்
வெளி உலகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களோட எண்ணங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே, இல்லை உங்கள் கண்ட்ரோலுக்கு அதை கொண்டு வந்துட்டாலே, நம்மளால் எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். அதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, அதாவது பதில் பேசாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்போ வேணுன்றப்போ நம்ம யோசிக்கலாம், வேணுன்றப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளோட மனசை. அப்போ வெளியே நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வர ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம தேவையான எண்ணங்களை மட்டும்தான் நம்ம திங்க் பண்ணுவோம். அப்போ தேவையில்லாத எண்ணங்களை நம்ம திங்க் பண்ண மாட்டோம். அப்போ தேவையில்லாத விஷயம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால நமக்கு தியானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. இது எவ்வளோ நேரம் பண்ணணும்? 15 நிமிஷத்துலேருந்து நீங்கள் எவ்வளோ டைம் இருக்கோ கம்ப்ளீட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். முடிச்சதுக்கப்புறம் இப்போ உங்களோட மனசு அமைதியாக இருக்கும். உங்களோட பிரெயின் ஆல்ஃபா பிரெயின் வேவ் ஸ்டேட்டில் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அப்படி ட்ராவல் ஆகும்போது நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ ஃபீல் பண்ணுறீங்களோ உடனே நடக்க ஆரம்பிக்கும். ஸோ எனக்கு ஈஸியாக சப்கான்ஷியஸ் மைண்டை ஹேக் பண்ணலாம். அப்போது நீங்கள் விஷுவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயம் சீக்கிரம் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் சீக்கிரம் ஆழ் மனதுக்குள்ளே போய் உடனே உங்களுக்கு அது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால தான் மெடிடேஷன் முடித்த உடனே நம்ம இந்த விஷுவலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மெடிடேஷன்ங்கிறது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் மெடிடேஷன். ஸோ இதுதான் உங்களுக்கு இதை அது கண்டினியூ பண்ணிங்க. கஷ்டமாக தான் இருக்கும், பரவாயில்ல, நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, மெடிடேஷன் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ விஷுவலைசேஷன். நம்மளோட மனசுக்கு இது கற்பனை, இது உண்மைன்னு வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியாது. நம்ம எதை கற்பனை பண்ணுறோமோ அது உண்மையாகவே நடக்குதுன்னு மனசு நம்ப ஆரம்பிக்கும். ஏன்னா அது வித்தியாசம் கண்டுபிடிக்க தெரியாது இல்லையா? அதனால அப்போது நமக்கு வேணுன்ற விஷயத்த ஒன்று ஷார்ட் டேர்மாக இருக்கலாம், இல்லை லாங் டேர்மாக இருக்கலாம். ஸோ இதில் தான் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. நான் எதை கற்பனை பண்ணணும்? என்னை எண்டு கோலை கற்பனை பண்ணணுமா, இல்லை அதை நம்புகிற மாதிரி எனக்கு இல்லையே, அப்போ நான் அடுத்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே நடக்க போகிறத நான் கற்பனை பண்ணணுமா? ஸோ உங்களுடைய டெஸ்டினேஷன் என்னவோ அதை கிளியராக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு எனக்கு இதுதான் வேணுன்றதை தெளிவாக எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த வீடு வேணும், இந்த ஜாப் வேணும், இந்த மணி வேணும் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக அதை நீங்கள் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கற்பனை பண்ண ஆரம்பிங்க. அது உங்களுக்கு நம்புகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் லாங் டேர்ம் 5 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் நடக்க போகிறத நீங்கள் கற்பனை பண்ணலாம். இல்லை அது நம்புகிற மாதிரி இல்லைன்னா அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறம் என்ன நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, 1 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஷார்ட் டேர்ம் கோலை நீங்கள் கற்பனை பண்ணலாம். அப்போ உங்களுக்கு அதை ஈஸியாக நம்ப முடியும். அப்போ அதை நீங்கள் கற்பனை பண்ண ஆரம்பிங்க. இது கற்பனை பண்ணக்கூடிய விஷயம் நான் ஒவ்வொரு நாளைக்கு வேறு பண்ணலாமா, எனக்கு போர் அடிக்குது ஒரே விஷயத்த பண்ண. இந்த ஆள் மனது அப்படின்றதுல ஒரு ப்ரோக்ராம் ஆகணும்னா ஒரே விஷயத்தை தான் நம்ம திரும்ப கற்பனை பண்ணணும். அப்போ தான் அதில் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு விஷயம் க்ரியேட் ஆகும். அப்போது ஒரே சீனை நம்ம டெய்லி கற்பனை பண்ணணும். வேறு எதுவுமே நம்ம மாற்றக்கூடாது. அதில் ஃபீலிங்ஸ் ஆட் பண்ணணும். 5 சென்சஸ் யூஸ் பண்ணி ஃபீலிங்ஸ் ஆட் பண்ணணும். சில பேர் கேட்பாங்க, நான் டைலாக்காக பேசலாமா? இல்லை டைலாக்காக நீங்கள் பேசக்கூடாது. அப்புறம் இன்னொரு பர்சனை பார்க்குற மாதிரி என்னை நான் பார்த்து விஷுவல் பண்ணலாம், படம் பார்க்குற மாதிரி. இல்லை, நீங்கள் தான் அந்த இடத்துல இருந்து விஷுவல் பண்ணணும். அப்புறம் அதை கிளியராக விஷுவல் பண்ணி ஃபீலிங்ஸ் ஆட் பண்ணுங்க. உங்களோட 5 சென்சஸ் யூஸ் பண்ணி ஃபீல் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணி இந்த விஷுவல் பண்ணும்போது என்ன நடக்கும்னா இந்த ஆள் மனது கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இது மாறிடுச்சுனாலே உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியாக ஹேப்பன் ஆகும். இப்போ இது ஆள் மனதை மாற்றக்கூடிய பயிற்சி. ஆனால் நம்ம கற்பனை பண்ணும்போது பர்டிகுலராக ஒரு விஷயத்தை இது மாற்றும். இப்போ வேலை கிடைக்கிற மாதிரி, பணம் சம்பாதிக்கிற மாதிரி, உடம்பு ஆரோக்கியமாக இருக்க மாதிரி, அப்போ ஏதோ ஒன்று தான் நடக்குது பாருங்கள். பர்டிகுலராக ஒரு நிகழ்வை நம்ம இந்த ஆள் மனதில் பயிற்சி பண்ணுறோம். இதுக்கப்புறம் இது முடித்ததுக்கப்புறம் அஃபர்மேஷன்ஸ். இந்த அஃபர்மேஷன்ஸ் எதுக்குன்னா மொத்தமாக ஆள் மனதை ரீப்ரோக்ராம் ஆகும். இப்போ விஷுவலைசேஷன்றது பர்டிகுலராக ஜாப் கிடைக்க மட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா? ஆனால் மற்ற நெகட்டிவ்ன்றது உள்ளே நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த அஃபர்மேஷன்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது மொத்தமாக மணி அஃபர்மேஷன் கேட்குறோன்னா இது வரைக்கும் மணியில் என்னென்ன நெகட்டிவாக நடந்திருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த அஃபர்மேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக ரீப்ரோக்ராம் பண்ணிடும். அதனால தான் அஃபர்மேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். விஷுவலைசேஷன் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் அஃபர்மேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்று நீங்கள் பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் சொல்லாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஒரு ஒர்க் பண்ணும்போது இந்த அஃபர்மேஷன்ஸ் கேட்குறாங்க, சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எந்த ஒரு ஒர்க் பண்ணாமல் மெடிடேஷன் போஸ்ட்டில் உட்காந்து நம்மளே இண்டிவிஜுவலாக நம்ம சொல்லலாம். இல்லாட்டி ஹெட்ஃபோன் மாட்டின்னு அந்த அஃபர்மேஷன்ஸை நம்ம கேட்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஒரே டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி அதை கேளுங்க. இந்த 2 நாள் கேட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நமக்கு இம்பாக்ட் இருக்காது. அப்போ கண்டினியூவாக அதை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் அஃபர்மேஷன். ஸோ கம்ப்ளீட்டாக டெய்லி இதை நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு டாபிக், மணி இல்லை ரிலேஷன்ஷிப், இல்லை 2 டாபிக்னா காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று. விஷுவலைசேஷன் 2 கோல் இருக்குன்னா என்ன பண்ணணும்? காலையில் ஒன்று, ஈவினிங் ஒன்று. சிம்பிள். இல்லை மல்டிபிள் கோல் இருக்குன்னா இப்போதைக்கு ஃபஸ்ட்டு 2 ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் ஒன்று, ஈவினிங் ஒன்று. இந்த மாதிரி நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் சொல்ல ஆரம்பிங்க. ஓகே, அஃபர்மேஷன்ஸ் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன? செல்ஃப் லவ் நம்ம மிரர் பார்த்து நம்ம சொல்லணும். மிரர் பார்த்து ஒரு 10 நிமிஷம் நம்மளை பாராட்டி பேசணும். இது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கூடயும் நமக்கு ப்ராப்ளமே வராது. நிறைய பேர் காமனாக சொல்ல செல்ஃப் லவ்னா எனக்கு என்னன்னு தெரில. ஒன்றும் இல்லை, நம்மளை பாராட்டுறேன்னா அழகாக இருக்கேன், நான் என்னை ஏற்றுக்கிறேன், எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் தைரியமானவன், நான் என்ன நல்லா நடத்துகிறேன்,
நான் வந்து என்ன ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறேன். அந்த மாதிரி நம்மளை எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க. நமக்கு நம்மளை பிடிச்சா நம்ம சுற்றி உள்ளவங்களும் நம்மளை பிடிக்கும். அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கே பண்ணுறோமோ அது எல்லாமே நம்மளை சுற்றி உள்ளவங்க நமக்கு பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால இந்த செல்ஃப் லவ்ன்றப்போ நம்மளை பற்றி என்னென்ன நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் நேர்மறையாக மாற்றுறோம், பாசிட்டிவாக மாற்றுறோம். அப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டினியூ பண்ண ஆரம்பிங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம 5 ப்ராக்டிஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், அஃபர்மேஷன்ஸ். இது முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் ஏதோ ஒரு டைம் பண்ணுங்கள். ஈவினிங் வந்து கிராட்டிடியூட் மட்டும் கடைசியில் வரும். மெடிடேஷன், விஷுவலைசேஷன். இந்த அஃபர்மேஷன், செல்ஃப் லவ் வந்து நீங்கள் முன்னாடி பின்னாடி அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஒன்று அஃபர்மேஷன் பண்ணிட்டு செல்ஃப் லவ் பண்ணிக்கலாம், இல்லை செல்ஃப் லவ் பண்ணிட்டு அஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஆனால் மெடிடேஷன் பண்ணி தான் விஷுவல் பண்ணணும். கிராட்டிடியூட் காலையில் எந்திரிச்ச உடனே பண்ணணும், நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணணும். இது போக டே டைமில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டே டைமில் நீங்கள் ரைட் பண்ணுறதுனால ரைட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து காலையில் எந்திரிச்சோன்னு ரைட் பண்ணலாம், இல்லை அதுக்குள்ளே நமக்கு தூக்கம் போயிடும். அந்த தூக்கம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கிராட்டிடியூட் நம்ம பண்ணணுன்றதுக்காக நம்ம திரும்ப அதை சொல்லிக்கலாம். ஓகே, அதை சொல்லிக்கலாம். இதை தான் நம்ம டெலகிராமில் ஃப்ரீயாக எல்லாருக்குமே கைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதை நீங்கள் இதை மட்டும் நீங்கள் உங்களோட ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக இந்த 2025 எண்ட் ஆகிறதுக்குள்ளே உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருமே ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தாக தான் வந்திருக்கும். இன்னும் நம்ம டீப்பாக நம்ம பார்க்கலாம். நான் அஃபர்மேஷன்ஸு, செல்ஃப் லவ் வந்து நான் ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். இதை வந்து நம்ம இன்னும் டீப்பாக வந்து பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நிறையா வந்து டைம் போயிடுச்சு. இன்னும் நம்ம டீப்பாக இதை பற்றி நிறையா பார்க்கலாம். ஸோ மெயினாக இது எதுக்குன்னா, அந்த ஃப்ரீ குரூப்பில் ஜாயின் பண்ணி எல்லாரோட லைஃப்பும் இண்டிவிஜுவலாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோஸ். எல்லாருமே கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். உங்களோட ஜேர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். பாய்.